இருக்க எப்படி எல்லா ஆடு மாடு சொத்து எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் இழந்தாலே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நீ ஏசு ஏசுன்னு போனேப்பா எல்லாம் போச்சு அப்படின்னு. அது போலதான் அவனுக்கு எல்லாம் எனக்கு லாஸ்ட்ல யாரு? அன்புள்ள மனைவி, நேசமுள்ள மனைவி, பாசமுள்ள மனைவி. என்ன சொல்றாப்புல? போதும் போதும், இவன் கடவுளை தேர்ந்தது போதும், அவரை என்ன செஞ்சிரு? தூசித்து ஜீவனை. ஆனா செஞ்சாரா? கர்த்தருடைய கருத்துல நன்மையை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆமென் சோத்திரம் தேவன உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் நிலை நிற்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், அன்பு. உங்க முன்னாடி நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேசட்டை போட்டு இந்த திருச்சி டயசிஸ்ல வந்து நிக்கிறோம்னா, சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எனக்கு அநேக பாடுகள் வந்தது. இப்படி ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க. நீங்க ஈவினிங் வந்து என்ன வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் என்னுடைய மகனுக்கு உடல் சரியில்லாதனால அட்வொகேட் சொல்லி நாளைக்கு வரதா சொன்னேன். சரியாய் 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஏதோ கொலை குற்றம் செய்த மாதிரி கள்ளனை பிடிப்பதை போல என்ன பிடிக்க வந்தாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி ஒரு போதகரை பிடித்து அடித்து எழுதி வாங்கி விட்டார்கள். நான் இனி ஆராதனை நடத்த மாட்டேன், அதுபோல என்னிடத்துல எழுதி வாங்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். ஒரு சில அதிகாரிகிட்ட கேட்ட, அட்வொகேட்டை கேட்ட, காரணம் கதவை திறக்காண்டா உடைத்து உங்களை அரெஸ்ட் பண்ண. நான் ஒரு திருடன் போகிறது போல காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்பி அவங்க 6 மணிக்கு வந்தாங்க. ஏன்னா அங்கு நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை, பலவிதமான உபத்திரவங்கள். டிஎஸ்பி தலைமையில குழு அமைத்து பல நெருக்கடி கொடுத்தார்கள். நடத்தக்கூடாது என்று எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. தாசில்தார் பீஸ் கமிட்டி போட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. பீஸ் கமிட்டியில சொன்னாங்க, நமக்கு சாதாரணமா தான் பேசுற மாதிரி பேசுவாங்க, நீங்க எழுதி கொடுங்க. ஆனா கிட்டத்தட்ட ஆமென் 15 ஆண்டுகளுக்கு மேல நடத்தி கொண்டிருக்கிற சாதனை ஒரு கம்பெனினாலே கடைசியாய் நடந்தது என்ன தெரியுமா? நான் சொன்னேன், ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆராதிப்பேன், எழுதி தரமாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் சண்டே அப்படியே நான் ஆராதனைக்கு கிளம்புவதற்கு முன்னதாக நான் கதவை திறந்து பார்க்கிற போது, நானும் என் மனைவியும் பார்க்கிற போது அதிரடி படை வந்து நிற்கிறது. அதிபரை அந்த காவல்துறை அதிகாரிகளாக நிற்கிறாங்க. ஊழியம் செய்கிறோம், பாடுகள் உபத்திரவர்கள். அப்போ அதற்கு முன்பதாக ஒரு நோட்டீஸ் கொண்டு தாசில்தார் மூலமாய் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இனி நீங்கள் இங்கே கூடுகை நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அதன் மூலமாய் எனக்கு நான் ஒரு சில அதிகாரிகளோடு தொடர்பு கொண்ட போது சச்சமயத்துக்கு நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். நான் விசுவாசிக்கிட்டே அதே வாரத்திற்கு நடத்தினேன். தொடர்ந்து ஒரு மலை பகுதியில் ஒரு சின்ன ஒரு காடு விசுவாசத்தை எடுத்து அங்கே போய் 2 ஆண்டுகள் நடத்தி எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, பரிகசிப்பார்கள். அவ்வளவுதான். கூட இருக்க விசுவாசியில் நான் இதெல்லாம் சாத்தியமாகாது என்று சொன்னேன். ஆனால் ஜெபத்தை விடலை. அதோடு கூட ஆண்டவர் இந்த ஞானத்தின்படி ஒரு வழக்கு தொடர்ந்தது. யாருக்கும் தெரியாது. மதுரை ஹைகோர்ட்ல நடந்தது என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க சர்ச்சுக்கு முன்னாடி 6 மாசம் பாஸ், அதாவது எல்லா செவ்வரி சண்டே எல்லா ஞாயிற்றுக்கிழமை 2 காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. தப்பி தவறி உள்ள வந்து ஆராய்ச்சிடக்கூடாது, வர்றவங்க கம்பெடுத்து விரட்டுவாங்க. ஆனா அதே காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ஆர்டர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை நடத்தக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல 2 அதிகாரிகள் 2 அந்த காவல்துறை அதிகாரி 2 நடத்தும்படி ஆண்டு வச்சு. பிள்ளைகளே, உபத்திரவம் உண்டு. ஏனென்று சொன்னால் துன்பப்படுத்திக் கொண்டிருந்த பவுல், அந்த சவுலாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். இயேசுவை அறிந்த மாத்திரத்திலே, இயேசுவை ருசி பார்த்த மாத்திரத்திலே அவன் ஆண்டவரை பிரசங்கிக்க போகிறான். அவனை கல்லெறிகிறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க. அவனுக்கு அதெல்லாம்
நாம் ஒண்ணுமே தெரியாது. அவனுடைய நோக்கம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கை அது கிறிஸ்துவுக்காய் வாழணும். நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. அந்த நித்திய வீட்டுல நாம பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, என்னைக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க, ஆமா, அவங்க ஆண்டவருக்காக இருந்தாங்க என்று சொல்லி. சத்துரு வருவான், ஆனா தோற்று போவான். அல்லேலூயா.